அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகித் தோன்றாக் கெடும். வாழ்க்கையில செய்ற எல்லா செயலையும் அளவறிந்து செய்யும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவே அளவே இல்லாம நம்ம நடந்துக்கிற முறையும், செயலும் பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். கடைசில எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். மெஷர்மென்ட்ஸ் இல்லாம நம்ம கண்லயே பார்த்து டிசைன் பண்ற எல்லா டிசைன்ஸும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் ஃபிட்டா இருக்குமா? குவாலிட்டி நல்லா இருக்குமா? இல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்ட்டா இருக்குமா? ஸோ அளவெடுந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நெனைக்கும்போது, அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேருக்கு எப்படி மெஷர் எடுக்கிறது? அதுவும் கார்மெண்ட்ல இருந்து எப்படி மெஷர் எடுக்கிறது? கஸ்டமருக்கு டைரக்ட்டா எப்படி மெஷர் எடுக்கிறதுன்றதுல பெரிய டவுட்ஸ் இருக்கு. இந்த மெஷர் இல்லாம ப்ராப்பரா பண்ண முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எப்படி மெஷர் எடுக்கிறதுன்றத பார்க்க போறோம். வெல்கம் டூ வெசன்பர்க். Perfect Fit. Wesenberg Designer Studio. மெஷர் எடுக்கிறது ஒரு ஆர்டரா உங்களுக்கு மைண்ட்லயே நிக்கிற மாரி பார்த்துருவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஷோல்டர் மெஷர்மென்ட் எடுத்துக்கங்க. ஏன் நான் சொல்ற ஆர்டர் உங்களோட பாடி டைப்பு, அந்த பாடிய ஒவ்வொரு பார்ட்டும் எங்கெங்க கனெக்ட் ஆகுமோ, அந்த கனெக்டிவிட்டிக்கு ஏத்த மாரி அப்படியே ஆர்டரா வந்துரலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டரு, அதுக்கு அடுத்து ஷோல்டர ஒட்டி ஆர்ம் எடுத்துக்கங்க. ஆர்மு, அதுக்கப்புறம் கையோடைய லென்த் எவ்வளவு? அதுக்கு அடுத்து கை சுற்றளவு எவ்வளவு? இது முடிஞ்சதா? உங்களுக்கு கை பாகம் முடிஞ்சது. அதுக்கடுத்து ஓவரால் ப்ளவுஸோடைய உயரம். உயரம் எவ்வளோ இருக்கு? அதுக்கடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ். செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல 2, 3 டைப் இருக்கு. அத அடுத்தடுத்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் முன்கழுத்தோட மெஷர்மெண்ட் எவ்வளவு? பின்கழுத்தோட மெஷர்மெண்ட் எவ்வளவு? உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டாட் பாயிண்டோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குன்றத பார்த்துட்டு, கடைசியா கீழ இடுப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹோல் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி இப்ப மெஷர் எப்படி எடுக்கிறதுன்றது பார்த்துடலாம். நம்ம கார்மெண்ட்ல மெஷர் எப்பயுமே எடுக்கிறப்போ, இதுல இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு வச்சு பார்க்கணும். ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றது. இது உங்களுக்கு சீம் இருக்கு இல்லையா? சீம்ல இருந்து ஸ்லீவுக்கு உள்ள உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போயிரும். ஸோ அதையோட சேர்த்தி நம்ம எடுக்கணும், மெஷர் எடுக்கணும். அதுக்கு அடுத்து ஆர்ம் மெஷர்மெண்ட். ஆர்ம் மெஷர்மெண்ட் எடுக்கிறது கரெக்ட்டா இந்த சீம்ல இருந்து இப்படி 1 பை 1 கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு அளந்து பார்க்கணும். இது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்றது உங்களுக்கு ஆர்ம் மெஷர்மெண்ட். கையோடைய உயரம். கையோடைய உயரம் இந்த சீம்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ இருக்கு? இது கையோடைய உயரம். சுற்றளவு கரெக்டா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு, சுற்றளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றது. சுற்றளவு இதுல உங்களுக்கு 5.25 இருக்கு. 5.25 அப்படின்னா 11, 11 ஓவரால் சுற்றளவு. ஏன்னா இது உங்களுக்கு 2ஆ வருது இல்லையா? அதனால. ஓவரால் பிளவுஸோட உயரம் எடுக்கும் போகும்போது இப்படி பிளவுஸை ப்ராப்பரா ஹைட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற கழுத்தோட சீம்ல இருந்து ஓவரால் ஹைட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? ஷார்ப்பாக இருக்கா? இப்போ எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ளவுஸ் ஒரு அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது பின்னாடி இருக்கிறது இது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 19, 38 பாடி இது. ஸோ அதுக்கடுத்து முன் கழுத்துடைய மெஷர்மெண்ட். கழுத்து இப்படி ஃப்ரண்ட்ல நல்லா எடுத்து விட்டுக்குங்க. மேல அந்த டாப்ல வச்சுட்டு கீழே இங்க விரலை வச்சு இப்படி மடிச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்க 6 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு இறக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி பின்கழுத்துடைய மெஷர்மெண்ட் சேம் இந்த எட்ஜில் இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து, ஸோ இவங்க பின்கழுத்துக்கு 8 இன்ச்சு இறக்கம் வச்சிருக்காங்க. அடுத்து டாட் பாயிண்ட். டாட் பாயிண்ட் எடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லைங்களா? இந்த டாட்டை கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு இப்படி வச்சு பார்க்கணும். மேல இருந்து இந்த டாட் வச்சு அதுக்கப்புறம் 12 இன்ச்சு எக்ஸாக்டா. ஸோ இவங்களுக்கு 12 இன்ச்சு டாட்டோடைய லென்த்து இருக்குது.
அதுக்கடுத்து இடுப்புடைய மெஷர்மெண்ட். நம்ம இடுப்போட மெஷர்மெண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் தான் பார்க்கணும். இங்க இந்த எட்ஜ் வரைக்கும் பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு மடிப்பு இதோட இப்படி சேர்ந்து வரும்போது அது கணக்குல வராது இல்லையா? அதனால இடுப்போட மெஷர்மெண்ட் கரெக்டா 31.25 இருக்குது. ஸோ இடுப்போட மெஷர்மெண்ட் இப்படி தான் பார்க்கணும். நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு நம்ம மெஷர் பண்ண போகும்போது ஸ்ட்ரைட் லைனில் தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்கும் போகும்போது உங்களுக்கு இடுப்போட மெஷர்மெண்ட்டு கரெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். ஒரு கார்மெண்ட்டை வச்சு எப்படி மெஷர் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு மேனிக்யூன் வச்சு உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து மெஷர் எடுக்கிறன்றதை பார்த்துடலாம்.